அனைவருக்கும் வணக்கம். இது Goal-2 அத்தியாயம் 2. போர்ட் மீட்டிங் முடிச்சதும் அலெக்ஸ் நேராக வீட்டுக்கு வந்தார். அலெக்ஸோட ஒய்ஃப் ஜூலி இப்போ ஒரு மேரேஜ் கவுன்சிலராக இருக்காங்க. நம்ம முன்னமே சொன்னபடி Goal-2 நடக்கிறது Goal-1க்கு அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ 2 குழந்தைங்களும் போத் டேவ் அண்ட் ஷரோன் எல்லாருமே ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஷரோனோட வயசு இப்போ கிட்டத்தட்ட 14. அலெக்ஸ் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் ஷெரோனும் டேவும் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களோட ஒய்ஃப் ஜூலி அவங்களோட ஆஃபீஸில் இருந்தாங்க. அலெக்ஸை பார்த்ததும் ஷெரோனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா வந்துட்டிங்களா, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் பார்த்தார். இல்லைப்பா, இன்னைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம். பார்ட்டி நடக்கிறது என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் தான். திரும்பி வரத்துக்கு கிட்டத்தட்ட நைட் 12 மணி ஆகிடும். அதுதான் அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டாங்க ஷெரோன். ரிட்டர்ன் வரத்துக்கு நைட் 12 மணி ஆகும் அப்படின்னு கேட்டதுமே அலெக்ஸ் இமீடியட்டாக நோ, நீ இன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். நீ எந்த பார்ட்டிக்கு போகிறாப்புலாம் சரி, நைட்டு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வராப்புல இருந்தால் நீ பார்ட்டிக்கு போகலாம், இல்லைன்னா ஆப்சல்யூட்லி நோ சான்ஸ் அப்படின்னு சொன்னார். ஷெரோன் தன்னோட முகத்தை பரிதாபமாக வச்சுக்கிட்டு, அப்பா ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டது. அலெக்ஸ்கோ ஷெரோனை பார்ட்டிக்கு அனுப்புறதுல எந்த இஷ்டமுமே இல்லை. சரி, நீ பார்ட்டிக்கு போகிற விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஷெரோன் ரொம்ப சோகமாக, அம்மா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்கப்பா, ஆனால் நீங்கள் தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னாங்க. மறுபடியும் அலெக்ஸ் ஷெரோனை பார்த்து, இங்கே பாருமா, 10 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வராப்புல இருந்தால் பார்ட்டிக்கு போ, இல்லைன்னா பிக் நோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஷெரோனோட ரூமை விட்டு வெளியில் வந்தார். நேரப்போ 5:50. சரி, ஜூலி வரத்துக்குள்ளே இன்றைக்கி டின்னர் நம்மளே தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனார். சரி, எதுக்கும் ஜூலிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், ஜூலிக்கு என்ன இன்றைக்கி டின்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜூலிக்கு கால் பண்ணார். என்ன டின்னர் அப்படிங்கிறத பற்றி கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஜூலி அலெக்ஸ்ட்டு கேட்டாங்க, என்ன உங்கள் பொண்ணு இன்றைக்கி நைட்டு பார்ட்டிக்கு போகிறத பற்றி சொல்லியிருப்பாளே அப்படின்னாங்க. அதுக்கு அலெக்ஸ், ஆமாம்மா சொன்னால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நைட்டு 10 மணிக்குள்ளே வராப்பில் இருந்தால் பார்ட்டிக்கு போ, இல்லைனா கண்டிப்பாக பார்ட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த பக்கம் ஜூலி மெதுவாக சிரிக்கிறது கேட்டது. என்ன டேட்ஸ் பிரின்சஸ்க்கே இன்னும் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு, நம்ம பொண்ணுக்கு வயசு வெறும் 14 தான் ஆகுது. ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பெற்றோராக நம்ம யோசிக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஜூலி, அதெல்லாம் கரெக்டு தான், பட் உங்கள் மகளோட கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிக்கணும்ல அப்படின்னாங்க. இதில் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதான் நோ சொல்லியாச்சே அப்படின்னார். இல்லை, ஷெரோனோட தரப்புலையும் நியாயம் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதையே நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார் அலெக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேர் பக்கமும் நியாயம் இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசனை நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஷெரோன்ட்ட நோன்னு சொன்னீங்கன்னா 1 வாரத்துக்கு ஷெரோன் யார்கிட்டையும் பேச மாட்டா, பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அதை கேட்ட அலெக்ஸ், அப்படியா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம் அலெக்ஸ், இந்த மாதிரியான டஃப் சுச்சுவேஷன் வரும்போது உங்களோட நெகோசியேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு ஜோனா சொல்லியிருக்கார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, நீங்கள் ஏன் அந்த நெகோசியேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு ஃபோனையும் வச்சுட்டாங்க. அலெக்ஸ் இப்போ யோசிக்க ஆரம்பித்தார். நெகோசியேஷன் ஆஃபீஸில் ஓகே, பட் வீட்லேயுமா, அதுவும் தான் சொந்த மகளோடவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். இல்லைனா ஷெரோன் 1 வாரம் யார்ட்டையும் பேச வேற மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபர்தராக யோசிக்க ஆரம்பித்தார். அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஈவன் நம்ம எல்லாருக்குமே கூட தெரியும், ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட கூட நெகோஷியேட் பண்ண முடியாத, பேரம் பேச முடியாத ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஈவன் நானும் கூட அப்படி தான். நெகோசியேஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி டஃப் திங். அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் நெகோஷியேட் பண்ண வர ஆப்போசிட் பார்ட்டி மோஸ்ட்லி இல்லாஜிக்கல் இடியட்ஸ். ஜோனா கிட்ட ஒரு முறை நெகோசியேஷன் டெக்னிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அதுக்கு ஜோனா சிரிச்சிட்டே ஒரே ஒரு கேள்வி தான் திரும்பி கேட்டார். ஓகே மிஸ்டர் அலெக்ஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டி இல்லாஜிக்கல் இடியட்ஸ், அதே போல் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களும் உங்களை பற்றி நினச்சாங்கன்னா நெகோசியேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னார். ஜோனாவோட அந்த கேள்வி அலெக்ஸ்க்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். ஜோனாவை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷன் அப்படிங்கிறது 2 ஆட்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயம் இல்லை, ஒரு சுச்சுவேஷன், அதனால் ஏற்படுற ஆர்குமெண்ட்ஸ், அதனால் நடக்கிற டிஸ்கஷன்ஸ். அதனால் அந்த சுச்சுவேஷனால் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், யார் எதை விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா எந்த நெகோசியேஷனுமே டஃப்பான நெகோசியேஷன் கிடையாது. ஜோனாவோட அந்த அறிவுரைகளை அலெக்ஸ் ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய நெகோசியேஷன்ஸ் சரியான டைரெக்ஷனில் போகிறதையும் அவர் ரியலைஸ் பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் ஜோனாவோட தாரக மந்திர நெகோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷனில் ஈடுபடுற 2 பார்ட்டியுமே அவங்களோட பாயிண்டில் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
ஸ்டாப் டாக்கிங். ஸோ இந்த கான்வர்சேஷனில் ஷெரோன் ஆல்ரெடி ஸ்டாப் டாக்கிங். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, செட்டிங் த ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். அதாவது யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு வரணும். அண்ட் ரொம்ப முக்கியம், இன்னொரு பார்ட்டியை கண்டிப்பாக திட்டக்கூடாது. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த நெகோசியேஷன் வந்ததுக்கு காரணமே பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன், நாட் பிகாஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ சுச்சுவேஷன் தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர பீப்புளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. பெரும்பாலான நேரங்களில் ஏதோ ஒரு பார்ட்டியோ அல்லது 2 பார்ட்டியுமே கூட அவங்க சைடில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். அண்ட் அதுக்கு ஓப்பன் மைண்டடாக நிச்சயமாக இருக்கணும். இப்போது அலெக்ஸ் யோசிக்க ஆரம்பித்தார். காம்ப்ரமைஸ் சரி, பட் இங்கே என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? முதல்ல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க ஆரம்பித்தார். நான் ஏன் 10 மணி அப்படிங்கிறதுல ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கேன்? ஏன் அது 10:30 மணியாக இருக்கக்கூடாது? ஏன் லேட் நைட்டில் வந்தால் என்ன ப்ராப்ளம்? நான் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்? ரைட், இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் இட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுத ஆரம்பித்தார். முதல் கேள்வி, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அலெக்ஸ் அவரே கேட்டுக்கிட்டார். ஷெரோன் 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும். அதே நேரத்தில் ஷெரோனுக்கு என்ன வேணும்? ஷெரோனால் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும். நோ வே அப்படின்னு இமீடியட்டாக அவரோட மனசு சொல்லிச்சு. அலெக்ஸ் அவருக்குள்ளே சொல்லிட்டார், காம் டவுன் காம் டவுன். இப்போது என்ன ப்ராப்ளம், எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். ரைட், ஸோ ஷெரோனுக்கு 12 மணிக்கு மேலே தான் வர முடியும். ரைட், இப்போ அலெக்ஸ் தனக்குள்ளேயே ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டார். இதுவே டேவ் 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல போகிறேன்? மோஸ்ட்லி எஸ்ன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஏன் ஷெரோனுக்கு நோன்னு சொல்கிறேன்? ஏன் அப்படின்னா, டேவ் அப்படிங்கும்போது பையன், ஸோ திங்ஸ் ஆர் பிட் ஈஸியர் டு ஹேண்டில் இட். பட் பொண்ணுங்க வரும்போது திங்ஸ் ஆர் கெட்டிங் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு யோசிச்சார். ஓகே, டிவியேட் ஆகிட்டுருக்கேன். லெட்ஸ் கெட் பேக் டு த கொஷின். ஏன் 10 மணி? அதுக்கு அலெக்ஸ் கிட்ட இருந்த பதில் ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சரி, 10 மணிக்கு வந்தாவே எல்லாம் டிசிப்ளினா அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டார். அது என்ன 10 மணிக்கு வந்தால் டிசிப்ளின், அதுக்கு மேலே வந்தால் டிசிப்ளின் இல்லை? வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். அலெக்ஸும் சரி, ஜூலியும் சரி, ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. லாஜிக் இல்லாத ரூல்னால எந்த பலனும் இல்லை. சொல்லப்போனால் தான் பெரியாள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக மட்டும்தான் அது செய்யப்பட்டதாக இருக்கும். அது பல வேளைகளில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா ஒரு சர்வாதிகாரம் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வந்துடும். அதனால் எந்த ரூல் போட்டாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அந்த ரூலை போடணும் அப்படிங்கிறதுல அலெக்ஸும் சரி, ஜூலியும் சரி ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. இப்போது அலெக்ஸ் தனக்குள்ளேயே அந்த கேள்வி கேட்டுக்கிட்டார். 10 மணி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? அது எப்படி டிசிப்ளினோட லிங்க் ஆகுது அப்படின்னு யோசிச்சார். அப்போ தான் ஃப்ளாஷ் அடித்த மாதிரி அவருக்கு தோணுச்சு, இட் இஸ் ஆல் அபவுட் சேஃப்டி, ஷெரோனோட சேஃப்டி. இந்த பதில் கிடைச்சதும் அலெக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணார். இதை அந்த பேப்பரோட டாப்பில் எழுதிக்கிட்டார். ரைட், இப்போது ஷெரோனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும். ஏன் ஷெரோனால் 12 மணி வரைக்கும் வர முடியாது? ஏன் அப்படின்னா, ஷெரோன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் பாப்புலர் ஆகணும். ஷெரோனோட ஆம்பிஷன் ஒரு பாடகி ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய மக்களோட இருக்கணும், குரூப்போடு இருந்தால் தான் அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும். அதனால தான் ஷெரோன் 12 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது அலெக்ஸ்க்கு தெளிவாக புரிஞ்சுது. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, 2 பேருக்குமே இருக்கிற காமன் அப்ஜெக்டிவ் என்ன? 2 பேருக்கு இருக்க காமன் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஸ்மூத்தாக ரன் ஆகணும். ஆல் ரைட், ஸோ எல்லா கேள்விகளுக்கும் விட கிடைச்சிருச்சு. இப்போ ஷெரோனோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரோனோட ரூமுக்கு போனார். அங்கே ஷெரோன் ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு கோவமாக இருந்தாங்க. அலெக்ஸுக்கு புரிஞ்சுது, இந்த டிஸ்கஷன் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு. பட் இருந்தாலும் அவரோட பொண்ணாச்சே, அவருக்கு இருக்கிற அதே அடமும் பிடிவாதமும் இருக்க தானே செய்யும். சரி, நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு ஷெரோனை பார்த்து, ஓகேம்மா நம்ம பேசுவோம் அப்படின்னார். அதுக்கு ஷெரோன் ரொம்ப கோவமாக, பேசுறதுக்கு என்ன இருக்குது, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு திரும்ப கோவமாக பேசினாங்க. இதுக்கு அலெக்ஸ், ஷெரோன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு காமன் அப்ஜெக்டிவ் இதில் இருக்குது அப்படின்னாரு. அதுக்கு ஷெரோன், அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், ஆமாம்மா நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருந்த பாயிண்ட்லாம் ஷெரோன்கிட்ட காமிச்சார். அதில் ஷெரோனோட கோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஷெரோன் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு எழுதியிருந்தது. இதை பார்த்ததும் ஷெரோன், அப்பா இல்லை 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 நிச்சயமாக இல்லை, நான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே 12 மணி வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எல்லோரும் பார்ட்டிக்கு ஒரு டைமில் போகிறோம், 10 மணி ஆனவுடனே ஓகே கைஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லாவா இருக்கும்? எல்லாம் என் ஏஜ் பசங்க, என் ஏஜ் பொண்ணுங்க, நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னா என்னை எவ்வளோ டீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் என்னை எந்த பார்ட்டிக்கும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ஏன் பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எல்லாரோடவும் இருக்கணும், நான் தனித்து விடப்படாமல் இருக்கணும், குரூப்போடு இருக்கணும். ஆஃப்டர் ஆல் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் இல்லையாப்பா அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசினாங்க.
அஃப்கோர்ஸ் ஷெரோனுக்கு வயசு 13 ஆகுது. ஸோ பெரிய மனுஷி தான். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு ஷெரோன் சொன்ன வாதத்தில் இருக்கிற நியாயம் புரிஞ்சுது. ஷெரோன், நீ இன்னொரு விஷயத்தை யோசிக்கணுமா? என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாரு. நான் ஏன் உன்னை சீக்கிரம் வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னா உன்னோட சேஃப்டிக்காக தான் அப்படின்னார். என்னோட சேஃப்டி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க ஷெரோன். இல்லைம்மா, நைட்டு 12 மணி எப்படி திரும்பி வருவ, அதுதான் என்னோட பயம் அப்படின்னார். அதுக்கு ஷெரோன், அப்பா இந்த பார்ட்டி நடக்கிறது ஃப்ரெண்டோட வீட்டில், என்னோட ஸ்கூலில் படிக்கிற சில சீனியர் பசங்களும் வருவாங்க, அதில் யாரோ ஒரு பையனை ட்ராப் பண்ணிட்டு போகிறான், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னாங்க. அலெக்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். ஷெரோனும் டேவும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் ரொம்ப ரெப்யூட்டடான ஸ்கூல். அங்கே படிக்கிற பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க. இப்போ அலெக்ஸ்க்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஓகேம்மா, ஸோ பார்ட்டி முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு பையன்கிட்ட சொல்லி உன்னை பத்திரமா ட்ராப் பண்ண சொல்லு. அதை விட முக்கியம், எத்தனை மணிக்கு கிளம்ப போகிற என்ன ஏதுங்கிறத எனக்கு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கணும், சரியா அப்படின்னார். அதை கேட்டதும் ஷெரோன், அப்போது ஓகேவாப்பா நான் போகிறது அப்படின்னு சந்தோஷமாக கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், இன்னுமா சந்தேகம், ஷோர்மா, போயிட்டு பத்திரமாவா அப்படின்னார். இதை கேட்டதும் ஷெரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பெட்டில் மேலே கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே அலெக்ஸ் ரூமை விட்டு வெளியே வந்தார். இதே சமயத்தில் ஜூலியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அலெக்ஸ் ஆஃபீஸில் அன்றைக்கி போர்ட் மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். இதை கேட்டது ஜூலி, நாட் அ குட் நியூஸ் டு ஹியர், ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், இப்போதைக்கு என் மைண்டில் ஒன்றும் கிளியரான ஐடியா இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னும் யோசிக்கலை அப்படின்னார். தொடர்ந்து பேசின அவர், ஓகே, ஸோ என்னோடய அப்ஜெக்டிவ் என்னென்னா என்னோடய ஜாபை நான் காப்பாற்றிக்கணும், அதே சமயத்தில் போர்டு என்ன ரெசல்யூஷன் பண்ணியிருக்காங்களோ அதன்படியும் நான் நடந்தாகணும், ஸோ பார்க்கலாம் அப்படின்னார். இதை கேட்டது ஜூலி, சரிதான், நீங்கள் போர்டு சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாப் இருக்கணுமே, ஏன்னா போர்டோட ரெசல்யூஷனே டைவர்சிஃபைட் கம்பெனிஸை விற்கிறது தானே. இது நடக்காமல் இருக்கணும்னா உங்கள் கம்பெனி சேலாகாமல் இருக்கணும், அதுக்கான வழியில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு அலெக்ஸ், எக்ஸாக்ட்லி அப்படின்னார். சரி, அதுக்கான பிளான் ஏதாவது இப்போ கைவசம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போனார். இதுக்கு ஒரே ஒரு வழி தான், என்னோட மேனேஜ்மெண்ட்டை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போனார்.